ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு வித்தியாசமான குழம்பு தான் வைக்க போகிறோம். கருவேப்பிலை குழம்புன்னு. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு, இது தாளிக்கிறதுக்காக உள்ள கருவேப்பிலை, இது மிளகாய், உளுந்து, மிளகு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்காங்க. பார்த்திங்களா, தெரியுது, கலர் தெரியுதா? வறுத்து. இப்போ கருவேப்பிலையை நான் வறுத்துட்ருக்கேன் சிம்மில் வச்சு. ஓகேயா? இதை நல்லா வறுத்துடலாம். வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். நல்லா அந்த மொறுன்னு கிறிஸ்பியாக வரும்ல, அது வரையும் வறுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் வெறுதாக தான் வறுத்துருக்கோம் மிளகாலாம். ஆனால் இதுக்கு மட்டும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வறுத்தா தான் கிறிஸ்பி வரும். நல்லெண்ணெய் டேஸ்ட்டும் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்துருக்கு. இன்னும் கிறிஸ்பியாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா ஒரு தூள் மாதிரி வரும். அதுக்காக ஒரு பேஸ்ட் நல்லா கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம இன்னும் கிறிஸ்பி ஆகட்டும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. பாருங்கள், வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் இது பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, அந்த உளுந்து இருக்குல்ல, அதிலே வச்சாச்சு. இப்போ அடுத்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். வெங்காயம் வதக்குறதுக்காக சின்ன வெங்காயம் வதக்கி அது ஒரு பேஸ்ட்டாக எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால் இருக்கு. சின்ன வெங்காயம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ பாதி அடிச்சுட்டு இப்போ மிளகு உளுந்தையும் போட்டு அடிச்சிடலாம். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுட்ரு கிடச்சிருச்சா, இதான் நம்ம அந்த குழம்புல போட்டு இது பண்ண போகிறது. இல்லை வேறு புளி வேறு ஊற போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. இதிலே நம்ம உப்பை போட்டு அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்ல, அதனால உப்பு போட்டாங்க. சின்ன வெங்காயத்தையும் இதோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயும் அந்த துவையலும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு துவையல் கண்டு ஒரு இதுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா இங்கே புளி கரைச்சிட்டு இருக்காங்க. இதை கரைச்சி அதில் ஊற்றிட வேண்டியதான்.
அவ்வளோதான், ஈஸியான கருவேப்பிலை குழம்பு ரெடி. இப்போ நல்லா வந்து கொதித்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா குழம்பு கொதித்து ஆடை கலந்து வந்தால் தான் நல்லா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுர கட்டி வந்துடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், ஈஸியான கருவேப்பிலை குழம்பு ரெடி. ரொம்ப சத்து, முடி வந்து நல்லா இதை வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாக சாப்பிட்டா ஓகேவா. அவ்வளோதான், ஈஸியான கருவேப்பிலை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.